ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் ஃப்ரை பண்ண போகிறோம். மட்டன் சுக்கா. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 kg போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3 காஷ்மீரி மிளகாய் வச்சுருக்கேன், 4 சாதாரண மிளகாய் வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் ஆனிஸ் வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம். இப்போ இதை ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல மசாலாவுக்கு வந்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம், தீச்சிட வேண்டாம். நல்லா வந்து நம்ம வறுத்துட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மட்டன் தாளித்து விட்டுடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 15 வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு 2 சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இது வந்து வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வந்து சேர்த்து வதக்கலாம். குக்கரில் நான் கறி போட்டுட்டேன். அதில் வந்து ஒரு கொஞ்சம் தான் தண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு. இப்போ ஒரு சின்ன தக்காளி போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இல்லை, இப்போ மசாலா போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் வந்து அந்த வெங்காயத்தோட நல்லா குக் ஆகட்டும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இன்னும் நல்லா வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வந்து வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே வந்து கறி வந்து பாருங்கள், நல்ல தண்ணி இருக்குது. நீங்கள் தண்ணி வேணுன்னா எடுத்துடலாம், இல்லை கொஞ்ச நேரம் வந்து அதை கொதிக்க விட்டு அந்த தண்ணியை சுண்ட வைக்கலாம். எப்படினாலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம மசாலாவில் நான் இது இப்படியே ஊற்றிட்டேன்னா அது குழம்பாயிடும். அதனால வந்து நம்ம ட்ரையாக பண்ண போகிறதுனால இந்த தண்ணி சுண்டட்டும்.
இல்லை இது வந்து எடுத்துடலான்னா இந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அதில் கறியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்ச நேரம் வந்து இதை சுண்ட வைக்கிறேன். இதில் நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். இதில் கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ நம்ம மிளகுத்தூள் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இது நல்லா சுண்டி வரும். இங்கே பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு தண்ணியெல்லாம். ஏன்னா நம்ம வந்து மட்டன் சூப் வந்து எடுத்துட்டோம்னா அதோட டேஸ்ட்டே வந்து போயிடும். அதனால தான் வந்து நான் கொஞ்சம் மிளகு போட்டு கொஞ்ச நேரம் தான் அது பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வெங்காயம் மசாலாலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மசாலாவோட கலந்து வரட்டும். இது கொஞ்ச நேரம் அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். நம்ம மட்டன் ஃப்ரை, மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இப்படி நீங்கள் செய்யும் போது அந்த நம்ம தண்ணி இருக்காமல் செய்கிறோம் இல்லையா, அப்போ மட்டனோட டேஸ்ட் வந்து நிச்சயமாக வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணி இருத்துட்டோன்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து குறையும். அதனால் இப்படி செஞ்சு பாருங்கள். நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். புதுசாக எங்கள் சேனல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.